திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2.0, 3.0, 4.0 என்று அவர் ஓய்வு பெறுகின்ற வரை ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஏன்னா அவரால் முடியாது. இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்ற பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற துணையோடு இந்த கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால காவல்துறை அறியால் அவர் சுயமாக சுதந்திரமாக இந்த போதை ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத ஒரு அவல நிலை தமிழகத்திலே நிலவுகிறது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அதிமுக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது போதை நடமாட்டத்தை முழுவதும் தடுத்து நிறுத்தப்படும். இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் சிறுமி முதல் முதியோர் வரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த பகுதியில் முதியோரை வைத்து அடிக்கடி கொலை நடைபெறுகிறது. முதியோருடைய சொத்துக்கள் உடைமைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்த கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமா முதியோர்களை தாக்கப்பட்டு அவர்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய உடைமைகளை திருடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது விழிப்போடு இருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இப்படி முதியோருடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.